السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا أعدوا له عدا صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم الصيام جنة أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கணித்துக்குரியவர்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நாம் அதையெல்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமலானிலே எல்லா விதமான நம் மீது கடமையான நோன்புகளையும் ஜக்காத்தையும் தொழுகைகளையும் அருள்மறை குர்ஆனை ஓதுவதையும் தராவீஹ் போன்ற தொழுகைகளை நிறைவேற்றுவதையும் இன்னும் நிறைய சதக்காக்கள் தான தர்மங்கள் என எல்லா விதமான நல்ல அமல்களையும் பரிபூர்ணமாக செய்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய உடலிலேயும் உள்ளத்திலேயும் நிறைந்த பாக்கியம் பெற்றவர்களாக நம்மை ஆக்கி அருள்கின்றானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலானுடைய மாதம் வர இருக்கிறது. அந்த ரமலானுடைய மாதம் நம்மை எல்லாம் தூய்மைப்படுத்திவிடும். ஆகவே அந்த தூய்மையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி, அதாவது நான் தூய்மையாக தயாராகுவோம். ரமலானை எப்படி நாம் பிரயோஜனமாக கழிக்க வேண்டும் என்பதற்கு நம்மை நாம் தயாராக்கிக் கொள்வோம். பொதுவாக தயாராகுதல் அது எதற்கு எடுத்தாலும் சரி, அதிலே நமக்கு உறுதி வேண்டும், முயற்சிகள் வேண்டும். அதற்காக வேண்டி தேவையான அனைத்தையும் நாம் முன்னாலே தயார் செய்து வைக்க வேண்டும். மற்ற கடமைகள் எல்லாம் அந்தந்த நேரத்திலே குறிப்பிடப்பட்டு அல்லாஹ்வினால் நமக்கு தரப்பட்டிருக்கிறார். ஆனால் ரமலானுடைய நோன்பு என்பது மாத்திரம்தான் ஒரு மாத காலமாக தொடர்ந்து நாம் அந்த விவாதத்தில் இருந்து கொண்டிருப்போம். தொழுகைன்னு சொன்னா ஒரு 5-10 நிமிஷம் தொழுகையில நாம் ஈடுபடுவோம், பிறகு நம்முடைய வேலைக்கு நம்ம கொண்டுவோம். ஜக்காத்து கொடுக்கிறது கணக்கிட்டு வச்சிருப்போம், அதை சுருக்குவோம், முடிஞ்சது. ஹஜ் செய்ய 2-3 நாட்கள் இருக்கிறது, அத்தோடு முடிந்துவிடும். ஆனால் இந்த ரமலானுடைய நோன்புகள் மாத்திரம், நோன்பு என்று சொல்லக்கூடிய சியாம் என்ற கடமை தொடர்ந்து ஒரு மாதம் முழுவதும் நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு மாத கால நோன்புகளை நாம் எப்படி நோக்க வேண்டும், அதற்கு முன்னதாக நாம் எப்படி நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும். எவதா என்று சொல்லுவார், எதற்கெடுத்தாலும் நான் ஒரு அமல் செய்ய, ஒரு விவாதத்தை செய்ய போகின்றோம் என்று சொன்னால் அதற்கு முன்னதாக நம்மை நாம் தயார் செய்து கொள்வோம். குர்ஆன் ஓத போறோம், தொழுக போறோம் என்பதாக இருந்தால் என்ன செய்வோம்? முதல்ல நாம் நம்மை சுத்தப்படுத்தி ஒன்று செஞ்சுட்டு அழகிய முறையில பள்ளிவாசல அமர்ந்து நம்ம என்ன செய்வோம்? தொழுகையை நிறைவேற்றுவோம். அதே போல நம்மை நாம் தயார் செய்து கொள்வது, ஒரு பிளான் வேணும். ஒரு கடை வைக்க போறோம், ஒரு வியாபாரம் பண்ண போறோம் என்பதாக இருந்தால் அதற்கு முன்னதாக நாம் அதையெல்லாம் பிளான் செய்து வைத்துவிட்டு, அதை நாம் முன்னதாக எல்லாவற்றையும் தயார் செய்து விட்டுதான் என்ன செய்வோம்? அதற்குள்ளாக நாம் இறங்குவோம். இந்த வியாபாரங்களை போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையிலே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இது போறப்பட்டு சொல்லலாம். இதுல அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை
வார்த்தை என்னவென்று சொன்னால், ஒன்றை நாம் செய்ய போகின்றோம் என்று சொன்னால் இபாதத் அல்லது நாம் செய்யக்கூடிய எந்த வேலையாக செயலாக இருந்தாலும் அதை செய்வதற்கு முன்னதாக வேண்டிய தயாரிப்புகளை செய்திருக்க வேண்டும் என்பதை அந்த வசனத்திலே குறிப்பிடுகிறார். நோன்பு வைக்க போறோம்னு சொன்னா அதுக்கு முன்னதாக நான் நம்மை தயார் செய்து கொள்வது, நம்மை நாம் சரியாக எல்லாவற்றிலையும் ஒரே மனநிலையிலே நம்ம கொண்டு வருவது. அதாவது நோன்புங்கிறது திடீர்னு போய் உடனே நம்ம நோன்பு வைக்க முடியுமா? என்ன செய்யணும்? நாளைக்கு நம்ம நோன்பு வைக்க போறோம்னு சொன்னா இன்னைக்கே சகருக்கு தேவையானதை முன்னாலே தயார் செய்து வைத்திருப்போம். நோன்பு நேரத்துல நம்ம வேலைகள் இருந்துச்சுன்னா அந்த வேலைகளை இந்த நேரத்தை நம்ம ஒதுக்கி வச்சிருவோம் என்பதாக எல்லா விதமான மனநிலையும் நம்ம சரியாக செய்து வைத்து விட்டுத்தான் அதுல இறங்குவோம். திடீர்னு போய் நம்ம என்ன செய்வோம்? திடீர்னு காத்து நம்ம நோன்பு வைக்க முடியாது. எல்லாவற்றையும் தயார் செய்து விட்ட பிறகுதான். அதே போலத்தான் நாம் இந்த ரமலானை இன்ஷா அல்லாஹ் அடைந்திருக்கிறோம். அதுவே நாம் நம்மை தயார் செய்து வைத்துக் கொண்டு இந்த ரமலானுடைய பரவான நோன்புகளை சரியாக நிறைவேற்றது. அதற்காக நம்ம மேராஜ் பராத்து போன்ற இரவுகளிலே ஒரு நாள் நோன்பு வச்சு நோன்புடைய ரமலானுடைய காலத்தினுடைய நோன்புகளை சரியாக நிறைவேற்றுவதற்கு நான் தயாராகிவிட்டேன் என்பதாக சொல்லுவோம். அதே போல முஹர்ரம் மாதம் வந்துச்சுன்னா 9, 10 அல்லது 10, 11 2 நாள் நோன்போம். இன்னும் ஒரு சிலர்கள் அதிகமாக மாதம் தோறும் 3 நாட்கள் 13, 14, 15 பிறை 3 நாட்களும் மாதந்தோறும் நோன்பு வைக்கக்கூடிய பழமையானவர்கள் பழக்கமுடையவர்கள் இடத்தில் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமலானுக்கு முந்தைய இந்த மாதம் ஷஅபான் மாதத்திலே நோன்புகளை நோட்டு கற்றுத்தந்த செயல். ஆயிஷா நபி சொல்லுவாங்க, ரமலானுக்கு அடுத்தபடியா அதிகமா ரசூலுல்லா நோன்பு வச்சாங்கன்னு சொன்னா அது ஷஅபான்ல தான் சொல்லுவாங்க. இந்த ஷஅபானிலே நாம் முடிந்தளவு நிறைய நோன்பு வச்சுட்டோம்னு சொன்னா ரமலானிலே முழுவதுமாக நாம் நோன்பை வைப்பதற்கு மிக வசதியாக இருக்கும். அல்லாமா இமாம் இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், சௌம ஆதா, அதாவது மாதந்தோறும் வைக்கக்கூடிய நோன்புகள் 3 நோன்புகள் மாதந்தோறும் வச்சுக்கிட்டு சொன்னா இமாம் இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, அந்த நோன்பு வச்சு பழக்கமானவங்களை போய் நீங்க பிடிச்சு அடுத்து சாட்டையால அடுத்து நோன்பு விடுன்னு சொன்னாலும் விட மாட்டாங்க. இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் அவர்களை பிடித்து சாட்டையால் அடுத்து நோன்பை விடு என்பதாக சொன்னாலும் அவர்கள் விட மாட்டார்கள். காரணம் என்ன? சௌம ஆதா, அவர்கள் வளர்மையாக வச்சுக்கிட்டே வர்றாங்க. எக்காரணத்தை கொண்டு நாம் இந்த நோன்பை விடமாட்டேன் என்பதாக சொல்வார்கள். அத்தகைய ரமலானுடைய மாதம் வரவிருக்கிறது. அதற்கு முன்னதாக நாம் இது போன்ற ஷஅபான் மாதத்திலே நோன்புகளை நோட்டு நாம் நம்மை தயாராகி வைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய ரமலானுடைய கடைபிடிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கிறார். ரமலான் மாதத்துல 10 காரணம் இல்லாமல் நோன்பை விட்டால் அந்த நோன்புடைய ரமலானுடைய மரணான நோன்பை ஒன்றை விட்டாலும் சரி, அதனுடைய முழு நன்மையை நீங்கள் அந்த ஒரு நோன்புக்கு பகரமாக எத்தனை நாள் நோன்பு வச்சாலும் அந்த ஒரு நோன்புடைய முழு நன்மை கிடைக்காது என்பதாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், இந்த ஒரு நோன்பு ரமலானுடைய காலத்துல விட்டுட்டு வேற எப்போது நீங்க எத்தனை நோன்பு வச்சாலும் அல்லாஹ்விடத்துல ஏற்கப்படாதுன்னு சொல்றாங்க. சொல்றாங்க ஏற்கப்படாதுன்னு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். ரமலானுடைய மாதத்திலே ஒரு நோன்பை விட்டா அதுக்கு என்ன பரிகாரம்? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கேள்வி கேட்கப்படும். ரமலானுடைய காலகட்டத்துல ஒரு நோன்பை விட்டுட்டேன், அதுக்கு பகரமாக என்ன செய்யணும்? அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ரமலானுடைய காலகட்டத்திலே நோன்பு கடமை இல்லாத ஒரு நாள் வந்துச்சுன்னு சொன்னா அந்த நாள்ல வச்சுக்கங்கன்னு சொன்னாங்க. நல்ல பொருள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்தி என்ன? ரமலானுடைய காலகட்டத்துல ஒரு நோன்பை விட்டுட்டாங்க, அதுக்கு பரிகாரமா என்ன செய்யணும், அதுக்கு பகரமாக நான் என்ன செய்யணும்? அப்ப இப்னு அப்பாஸ் சொன்ன செய்தி, ரமலானுடைய காலகட்டத்துல அல்லாஹ் கடமை ஆக்காத ஒரு நாள் வந்துச்சுன்னு சொன்னா அந்த நாள்ல நோன்பு வச்சுக்கன்னு சொன்னாங்க. அப்ப வந்த ஒரு கேள்வி கேட்டாரு, அது எப்படி சாத்தியம்?
ரமலான்ல புள்ள வைக்கணும்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டானே, அது எப்படி இல்லாத நாள் இருக்கும்? சொன்னார்கள், ஆம், நான் எதற்காக சொன்னேன் என்று சொன்னால், அதற்கு பகரமாக ரமலானுடைய காலகட்டத்தில் ஒரு நாளை நிம்மதி தர முடியுமா? முடியாது. அப்படின்னா ரமலானுடைய காலகட்டத்தில் வைக்க வேண்டிய நோன்பை கட்டாயமாக வைத்தே ஆக வேண்டும் என்பதாக இப்னு அப்பாஸ் பதில் சொன்னார்கள் என்று சொன்னால், ரமலானுடைய காலகட்டத்தில் ரமலான் அந்த நோன்பை நோடுவதற்கு நான் தயாராக இருக்கிறது. சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் ரசூலுல்லாஹி காலத்தில் நோன்பு வச்சாங்க. வரலான நோன்புகளை நோடுவதற்கு அவருடைய பெற்றோர்கள், சஹாபா தோழர்கள் எல்லா வகையான ஆதரவுகளையும் பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்தாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் ரமலானுடைய காலகட்டத்துல ஒரு ஆள் இப்ப நம்ம இடத்துல இருக்கிறார். ரமலானுடைய காலத்துல சர்வ சாதாரணமா ஹோட்டல்கள் சாப்பிடுவாங்க, இந்த ஹராமான சிகரெட் குடிக்கிறது, மது இருந்ததுன்னா ரமலானுடைய காலகட்டத்திலேயும் நம்முடைய புதியவர்கள் இருக்கிறார். உமர் எல்லாம் ஒரு தடவை ரமலானுடைய காலகட்டத்தில் ஒருத்தர் நல்ல மது அறிந்துவிட்டு போதையில் இருக்கிறார். உமர் எல்லாம் சொன்னாங்க, உனக்கு நாசம் உண்டாகுன்னு சொன்னாங்க, உனக்கு பேரு உண்டாகுன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு உமர் நான் சொன்னாங்க, எங்களுடைய இப்போ இந்த நேரத்துல சின்ன சின்ன பிள்ளைகளும் நோன்பு வச்சிருக்கிறாங்க, நீ இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிற, நோன்பு வைக்காம அதுவும் ஹராமான மதுவை அறிந்து கொண்டு நீ இருக்கிறாரே, உனக்கு கேடு உண்டாகட்டும் என்பதாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் என்று சொன்னால், அது மாத்திரமல்ல, இந்த நோன்புடைய காலகட்டத்துல மது அறிந்த காரணத்தினால் அவருக்கு 80 கசையடி கொடுக்கும் சொன்னான். 80 கசையடி கொடுக்கப்பட்ட ரமலானுடைய காலகட்டத்திலே நீங்கள் நோன்பு வைக்காமல் மது அருந்திய காரணத்தினால் உங்களுக்கு 80 கசையடிகள் என்பதாக சொன்னது. இன்னொரு ஹதீஸ்ல வந்து உமர் எல்லாம் நாடு கடத்திட்டாங்களாம், அந்த நாட்டை விட்டு பிரியாட்டு அனுப்பிட்டாங்க. நீ இங்க இருப்பதற்கு, இந்த ஊரில் இருப்பதற்கு நீ தகுதி இல்லாதவன் என்பதாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் சிரியாவுக்கு நாடு கடத்தி விட்டார்கள் என்பதாகவும் ஒரு சில நூல்களில் அந்த செய்தி வருகிறது. சிறு பிள்ளைகளிலிருந்து நாம் பழக்குவோம். சின்ன சின்ன பிள்ளைகள் நம்மளாம் வீட்டுல நம்ம பிள்ளைங்கள்லாம் வைக்கிறத எத்தனை வயசு இருக்கும்? ஒரு 9-10 வயசு பிள்ளைங்களாம் நம்ம இடத்துல இப்பொழுது ஒரு சில பெற்றோர்கள் 6 பிள்ளைக்கு வைக்கிறாங்க. ஆனால் சஹாபா தோழர்கள் இன்னும் சிறு வயதிலேயே பிள்ளைகளை தயார் செய்தார். அவங்க சொல்லுவாங்க, நோன்பு வச்சு சொன்னா எனக்கு ஏதாவது பிரைஸ்லாம் தருவேன், பரிசு பொருட்கள் தருவேன், உனக்கு விளையாட்டு பொருட்களை வாங்கி தருவேன். அதீதில் வருகிறது இந்த கம்பெனியாலான விளையாட்டு பொருட்களை தயார் செய்து சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாட கொடுப்பாங்க. எப்ப கொடுப்பாங்க தெரியுமா? பிள்ளைங்களை நோன்புக்கு சொல்லிக்கிறாங்க. நோன்புக்கு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஆக மத்தியானம் ஆயிடுச்சு சொன்ன பசி எடுக்க ஆரம்பிச்சோம். சின்ன பிள்ளைங்கள்லாம் பசியும் சொல்லி வரும்பொழுது அந்த நேரத்துல என்ன செய்வாங்க, இந்த விளையாட்டு பொருட்கள் எல்லாம் கொடுத்து அந்த பசியை மறந்து அழுகையை நிறுத்தி விளையாட சென்று விடுவார்கள். சாம்பாத்தோட விளையாட சொல்லிடுவாங்க. அதாவது இந்த விளையாட்டு பொருட்கள் எல்லாம் கொடுத்து விளையாடுற வயசுங்கிறது எந்த வயசு? ஒரு 5-6 வயசு. ஹதீஸின் பிரகாரம் நாம் பார்க்கின்ற பொழுது 5-6 வயதிலேயே தங்களுடைய பிள்ளைகளை, சிறுவர்களை நோன்பு நிறுத்தக்கூடிய நிலைக்கு சஹாபா தோழர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பயிற்சி அளித்தார்கள். நோன்புக்கான பயிற்சி என்று பார்க்கின்ற பொழுது நாம் எல்லாம் பெரியோர்களாக இருந்து கொண்டு படிக்க போறோம். 10th படிக்கிறான், +2 படிக்கிறான், அவன் எக்ஸாம் எழுதணும், பப்ளிக் எக்ஸாம் இருக்கு, எல்லாம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி 15 வயதிற்கு மேற்பட்ட பிள்ளைகளும் கூட நோன்பு வைக்கக்கூடிய ஆர்வத்தை பயிற்சி அவர்களுக்கு கொடுக்காமல் பெற்றோர்கள் நாம் இருந்து கொண்டிருக்கிறோமே. சஹாபா தோழர்களுடைய வாழ்க்கைகளை பார்க்கின்ற பொழுது வெறும் 5-6 வயதிலேயே பிள்ளைகளை தயார் செய்கிறார்கள். நோன்பு அல்லாஹ்விடத்தில் ஒரு சிறந்த வணக்கம், ஒரு விவாதம். எல்லா விவாதத்தை விட நோன்பு அல்லாஹ்விடத்தில் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிற அர்த்தம் சொன்னார். அல்லாஹ் இதற்குரிய கூலியை நானே கொடுப்பேன்னு சொன்னாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு கூலியை சொல்லியிருக்கான். தொழுதால் 10 நன்மை இருக்குது என்பதாக, தக்கால் கொடுத்தால் உனக்கு உன்னுடைய பொறுப்பை நான் ரத்தி பார்க்கிறேன், அதுக்கு ஒரு கூலியை தருவன் தான் சொல்லுவோம். ஆனா நோன்புக்கு மாத்திரம் நானே கூலியாக இருக்கிறேன், நானே அதற்கு கூலியை கொடுப்பேன் என்பதாக எல்லாம் கொடுக்கிறார்கள் சொல்லக்கூடிய ஒரே இபாதத் நோன்பு மட்டும்தான். அதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பேச அழைக்கின்றது.
அல்லாஹ் தன்னுடைய நபி இடத்துல பேச அழைக்கின்ற பொழுது நீங்க ஒரு மாசம் நோன்பு வச்சுருவாங்கன்னு சொன்னான். மூசா நோன்பு வச்சுட்டு போறான். அல்லாஹ் கிட்ட நம்ம பேச போறோம்னு சொல்லிட்டு 30 நாள் நோன்பு வச்சாங்க. நோன்பு வைக்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா வயிறு காலியாக இருக்கின்ற காரணத்தினால், கொடல் காலியாக இருக்கின்ற காரணத்தினால் வாயில பின்னாற்றல். அப்ப மூசாலிக்கலாம் அல்லா கிட்ட நம்ம பேச போறோம்னு சொல்லிட்டு பல்லுல மிஸ்வாக்கெல்லாம் செஞ்சுட்டு சுத்தமா போறான். அல்லாஹ் என்ன செஞ்சா, நீ போயிட்டு இன்னொரு 10 நாள் நோன்பு வச்சுக்காங்கன்னு சொல்லி மூசாலிக்கலாம் பாடிச்சுட்டான். மூசாலிக்கலாம் குரானில வருகிறது. மூசாலிக்கலாம் அவங்க போயிட்டாங்க. போயிட்டு மறுபடியும் 10 நோன்பு 40 நோன்பு பிறகு வந்தார்கள். வருகின்ற பொழுது பல் பிறக்காம மிஸ்வாக் செய்யாம வந்து அல்லாஹ் பேசுறான். அல்லாஹ் ரப்பல் சொன்னான், இந்த வாயிலிருந்து வரக்கூடிய வாடை இருக்கிறது, அது நேரத்தில் கஸ்தூரியை விட மிக உயர்ந்த வாடை, நறுமணம் என்கிறாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொன்னார் என்று சொன்னால், சௌமுல் விசால் என்று சொல்லக்கூடிய நோன்பு நபிமார்களுக்கென பிரத்யேகமாக அல்லாஹ் கொடுத்திருந்தார். நம்ம காலையில் நோன்பு தகவல் வச்சுட்டு சாயங்காலம் இஃப்தார் நோன்பு திறந்துருவோம். நபிமார்களுக்கு அல்லாஹ் கூவத்தை எப்படி கொடுத்திருந்தா தெரியுங்களா? ஒரு மாசம் அவங்க சாப்பிடாம இருப்பான். 10 நாள் எல்லாம் நோன்பு வைத்து சொன்னால் 10 நாட்கள் நபிமார்கள் இருப்பார்கள். அவங்களுக்கு அந்த கூவத்தை கொடுத்திருந்தார். அருமையாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தொடர்ந்து நோன்பு வைத்துக்கொள்ளாம இருந்தார். ரசூலுல்லாஹ் வைக்கிறத பார்த்துட்டு சஹாபாக்களுடைய வேலை என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்களோ அதை அப்படியே செஞ்சாரு. அவன் என்ன செஞ்சாலும் இங்க உட்கார்ந்துருப்பாங்க, திடீர்னு எந்திரிச்சு அங்க போய் உட்கார்றாங்கன்னு வைங்க, சஹாபாக்கள் பாக்குறாங்கன்னா அங்க உட்கார்ந்து எந்திரிச்சு ரசூலுல்லாஹ் அந்த முன்பு உட்கார்ந்துக்குவான். ரசூலுல்லாஹ் கையை அவன் அசைச்சாங்கன்னு சொன்னா அதே மாதிரி அசைப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்களோ அதை அப்படியே செய்வாங்க. ரசூலுல்லாஹ் நோன்பு வைக்கிறாங்க, தொடர்ந்து நோன்பு வைக்கிறாங்க. சஹாபாக்கள் இதேபோல் நம்மளை நோன்பு சொல்லி தொடர்ந்து வைக்கிறதுக்காக சஹாபாக்கள் ஆயத்தமான பிறகு சஹாபாக்கள் நோன்பு வச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள், தடை செய்தார்கள். ஹதீஸ்ல வருகிறது, ஒரு ஆணோட ஹதீஸ்ல வருகிறது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்திலிருந்து நான் உணவு கொடுக்கப்படுகிறேன், நீர் புகட்டப்படுகிறேன், அல்லாஹ் எனக்கு அந்த கூவத்தை கொடுத்திருக்கிறான். தாகம் எடுக்காத பசி எடுக்காத நிலையை எனக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான். அந்த அளவுக்கு கூவத்தை உங்களுக்கு கொடுக்கப்படல, ஆகையால் நீங்க வைக்காதீங்கன்னு ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. இப்படி நபிமார்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கூவத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சஹரையும் இஃப்தாரையும் நேரம் குறிப்பிடப்பட்டு தந்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த நோன்புகள் அல்லாஹ்விடத்திலே சிறந்த இடத்தில் இருக்கிறது. இவையெல்லாம் நோன்புகளுடைய சிறப்பு. நோன்புகளுடைய சட்டங்கள் எப்படி, நோன்புகளை நம்ம எப்படி பாதுகாக்கணும்? நோன்பு வச்சுக்கணும்னு சொன்னா அதிகமா வீண் பேச்சு பேசுறது விட்டு நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தவர்களுக்கு சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நோன்பாளிகள் பொய் பேசுவதை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பொய்யான செயல்பாடுகளை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே இதை ஃபாலோ பண்ணணும். இருந்தாலும் நோன்பாளியாக இருக்கின்ற பொழுது இன்னும் அதிகமாக நோன்பை பாதுகாப்பதற்காக வேண்டி இதையெல்லாம் நாம் செய்யாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க? அஸ்ஸியாமு ஜுன்னத்துன்னு சொன்னாங்க. நோன்பு ஒரு கேடயம்னு சொன்னாங்க. கேடயம்னா என்ன? நம்மை நம்முடைய உடலை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியது. அப்ப நோன்பு நம்மை கெட்ட வீணான காரியங்களிலிருந்து, கெட்ட பேச்சுக்கள், சண்டை சச்சரவுகளிலிருந்து, அடுத்தவர்களுக்கு தொந்தரவு கொடுப்பதிலிருந்து என எல்லா வகையான தீய காரியங்களிலிருந்தும் ஜுன்னத்தும் நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடை நோன்பு என்பதாக அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார். அதே போல சஹர் என்பது காலை நேரத்தில் உணவு உண்ணக்கூடிய சஹர் என்பது அந்த நேரத்திலையும், இஃப்தார் நோன்பு இருக்கக்கூடிய நேரத்திலையும், அந்த நேரத்திலையும் வீண் பேச்சுகள் பேசுவதை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? துஆ செய்யணும். சஹர் நேரத்திலே துஆ கபூலாகக்கூடிய நேரம், இஃப்தாருடைய நேரத்திலேயும் அல்லாஹ்விடத்திலே துஆ கபூலாகக்கூடிய நேரம். அப்ப சஹர் நேரத்திலேயும் இஃப்தார் நேரத்திலேயும் நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும், இஸ்திக்ஃபார் தேட வேண்டும். வீண் பேச்சுகள் பேசுவதை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் அது எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சஹருடைய நேரத்தில் துஆவை கபூல் செய்கிறார் என்று சொன்னால், அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நேரத்துல அதிகாலை சஹர் நேரத்துல பள்ளிவாசலுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்து பள்ளிவாசலுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. வருகின்ற பொழுது பக்கத்துல உள்ள ஒரு வீட்டுல இருந்து
ஒரு அழுகிற சத்தம் கேட்டு, அழுகிற சத்தத்தை கேட்ட உடனே அந்த அழுகிற சத்தத்தோடு ஒரு சில வார்த்தைகள் துஆவாக சத்தத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காதுகளுக்கு விழுக. அந்த துஆ எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், யா அல்லாஹ், உன்னுடைய உத்தரவுக்கு முழுவதுமாக நான் அடிபணிந்து விட்டேன். அமரத்தனி பார்த்தாள், நீ எனக்கு என்ன ஏறினாயோ அதை நான் முடிந்த அளவுக்கு நான் நிறைவேற்றிட்டேன். துஆல அந்த துஆவோட சப்தத்துல இது வருகிறது. இது எந்த நேரம் அப்படின்னு சொன்னா தகருடைய நேரம். உமர் எல்லாம் வரும்போது இந்த சப்தத்தை கேட்கிறான். அது யார் வீடு, யார் அழகிறா, யார் இந்த துஆவை செய்கிறா என்பதாக கவனித்து பார்க்கின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்த நபர் யார்? ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய வீட்டிலிருந்து சத்தம் வருகிறது. அவர்கள் தான் அழுது துஆ செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. வந்து இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டாங்க, இன்னும் இந்த நேரத்துல உட்கார்ந்து அழுது துஆ செஞ்சுட்டு இருக்கீங்க? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் இந்த துஆ கபூல் செய்யப்படும். அதற்காக வேண்டி நான் உறுதியோடு அல்லாஹ்விடத்தில் இந்த நேரத்தில் துஆ செய்து கொண்டிருக்கிறேன் சொல்லிட்டு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு செய்தி சொன்னார். என்ன? நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைகள், அவர் பிள்ளைகளே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆளு, அவங்களுடைய சகோதரர்கள் சேர்ந்து என்ன செஞ்சாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணத்துல தூக்கி போட்டாங்க இல்லையா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்து பிறகு அரசராக ஆக்கிறார். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த சகோதரர்கள் பிள்ளைகள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? மறுபடியும் திரும்பி தன்னுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல வந்து என்ன செஞ்சாங்க? தந்தையே, நாங்கள் எங்களுடைய சகோதரருக்கு யூசுப்புக்கு செஞ்சது உண்மையிலேயே தவறுதான், நாங்கள் உணர்ந்து கொண்டோம். எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே நீங்கள் துஆ செய்யுங்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிள்ளைங்க வந்து கேட்டாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு எங்களுடைய சகோதரரை கொண்டு நாங்க என்ன செஞ்சுட்டோம்? தப்பு செஞ்சுட்டோம். அந்த தப்புக்காக வேண்டி எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே நீங்கள் துஆ செய்யுங்கள், இஸ்திக்பார் தேடுங்கள்னு சொல்லி அந்த சகோதரர் எல்லாம் சொன்னாங்க. இப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சரி நான் துஆ கேட்கிறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அந்த துஆவை எப்பொழுது கேட்டார்கள் என்று சொன்னால், நோன்புடைய நோன்பை வைக்கக்கூடிய சகருடைய நேரத்திலே துஆ கேட்டார்கள். இந்த செய்தியில யார் சொல்றா? ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ஏன் இந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில், இந்த சகர் நேரத்திலேயே அல்லாஹ்விடத்தில் நான் துஆ செஞ்சுட்டு இருந்தேன்னு சொன்னா, நபினா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் கேட்ட அந்த துஆவை எப்போ கேட்க சொல்லி சொன்னாங்களோ அப்ப கேட்கல. அந்த துஆவை நோன்பு வைக்கக்கூடிய சகருடைய நேரத்தில் கேட்டாங்க. ஏன்னு சொன்னா அல்லாஹ் கண்டிப்பாக கபூல் செய்வார் என்பதற்காக அல்லாஹ் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து அந்த துஆவை கபூல் செய்திருப்பார். அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னுடைய துஆவை கபூல் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த சகர் நேரத்தில் நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டிருக்கிறேன், அழுது துஆ செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதாக ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை அவரிடமிருந்து கேட்டுக்கொண்டார்கள் என்று சொன்னால், அந்த சகர் நேரத்தில் ரமலானுடைய காலகட்டத்திலே நான் நோன்பு வைக்கக்கூடிய அந்த சகருடைய நேரத்திலே உணவு உண்ட பின்பு அந்த உணவு உண்பதற்கு முன்னதாக, சகர் செய்வதற்கு முன்னதாக அல்லது சகர் செய்த பிறகு நாம் தொட இகாமத் செய்கின்ற வரை துஆ செய்தால் அந்த துஆ அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்பதை நாம் உண்மையிலேயே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல சகருடைய உணவு உண்ணக்கூடிய ஒரு சிலர்கள் மனத்திலே இன்னும் வளமையாக வைத்திருக்கிறார்கள். என்ன? காலையில எந்திரிச்சு சாப்பிடணுமா, நைட்டு தராவி தொழுதுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு முட்டையில வேலைகளை செஞ்சுட்டு நடு உச்சி நேரத்துல, இரவு நடு உச்சி நேரத்துல சகர் சாப்பிட்டு அப்படியே படுத்துறது, அப்படியே சகரோட கண்டினியூ ஆயிடும், நோம்பு கண்டினியூ ஆயிடும் என்பதா அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? தூங்கிட்டு எந்திரிச்சு சகருக்கு எந்திரிச்சு சாப்பிடணும்னு சொல்றாங்க. பரக்கா சகரு செய்ய வேண்டும் என்பதாக சொல்கிறார். நோம்பினுடைய ஆரம்பம் சகரு செய்தால்தான் ஆரம்பிச்சு. நைட்டை சாப்பிட்டு படுத்துட்டீங்கன்னு சொன்னா அது சாதாரண உணவாகத்தான் ஆகுமே தவிர சகராக ஆகாது. அருமையாகி சொல்கிறார்கள், நீங்கள் சகர் செய்யுங்கள். ஏன்னு சொன்னா
அந்த சஹரிலே சஹரிலே பரக்கா தனக்கு இருக்கிறது என்பதாக அருமைநாயகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்ப சஹர் செய்வதன் மூலமாக அல்லாஹ்விடத்திலே நான் உண்மையான அழகிய நோன்புகளை முழுமைப்படுத்தக்கூடிய ஒரு நிலையிலே நம்முடைய நோன்பை நாம் பாதுகாக்க முடியும். சஹர் நேரத்திலே அந்த நேரத்தில் நாம் வைக்கக்கூடிய உண்ணக்கூடிய உணவுகள் அல்லாஹ் அதை பரக்கத்தாக நம்முடைய உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆக்குகிறான் என்பதைத்தான் அருமைநாயகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். எது வரைக்கும்? கடைசி நேரம் வரைக்கும் பிற்படுத்தான். முன்னாடியே 12 மணிக்கே 1 மணிக்கே சாப்பிடணுங்கிறது இல்லை. சுபடிய நேரம் 4:30 மணிக்கு வருது அப்படின்னு சொன்னா நம்ம 3-4 மணி வரைக்கும் கூட சாப்பிடலாம். இன்னும் இமாம்கள் குறிப்பிட்டு சொல்கின்ற பொழுது 20 நிமிடத்திற்கு முன்னதாக வரை உண்ணலாம் சொல்லி குறிப்பிட்டு வருகிறார். அது வரைக்கும் பிற்படுத்தி சஹரை நீங்கள் கண்டிப்பாக உண்ணுங்கள், பிற்படுத்துங்கள். நோன்புடைய ஒழுக்கத்திலே, நோன்பை பாதுகாப்பதிலே இது ஒரு விஷயம். நோன்பு திறக்கின்ற பொழுது, நோன்பு திறக்கின்ற நேரம் வந்து விட்டால் உடனே நோன்பு திறந்து நோன்பு திறக்கின்ற நேரம் போய் வாங்க சொல்லி அதுக்கு தொழுதுக்கு நான் போய் இருக்கிறேன், நோன்பு திறந்துக்கிறேன் என்பது அல்ல நோன்புடைய முடிவை பெறுவது. நோன்பை பாதுகாப்பு என்பது, நோன்புடைய பாதுகாப்பு என்பது நோன்பு திறப்பதனுடைய நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் விரைவாக நான் நோன்பு திறந்து விட வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு மிக தெளிவாக சொல்லித் தருகிறார். அதே போல நோன்பு திறக்கக்கூடியவர்களுக்கு நம்மால் முடிந்த அளவு ஏதாவது உதவி செய்யும். நாம் ஒரு பொருட்களை வாங்கி கொடுப்பது, அவர்களுக்கு தேவையானதை நாம் உதவி செய்வது, அவர்கள் நோன்பு திறக்கின்ற பொழுதும் இந்த நோன்பினுடைய கூலியை போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கும் அந்த கூலியை தருகிறார் என்பதாக அருமைநாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார். நோன்பு திறப்பதற்காக வேண்டி நோன்பு வச்சவருக்கு நாம் கொடுத்தால் அந்த நோன்போட நன்மை அவருக்கு எவ்வளவு இருக்கிறதோ அவருக்கு குறைக்காமல் அல்லாஹ் அவருடைய நன்மை போன்ற நன்மை நமக்கு தருகிறான் என்பதாக அருமைநாயகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். அதே போல நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் அருமைநாயகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான், நோன்பு ஒரு நாள் ஃபுல்லா பசியா இருந்துட்டேன் என்பதாக, பணம் இருக்கிறது, பொருள் வசதி இருக்கிறது, மற்ற நாட்களில் எல்லாம் நான் என்னெல்லாம் சாப்பிடுவோம் தெரியுமா என்பதாக பல வெரைட்டி, பல வகையான உணவுகளை வைத்துக் கொண்டு நோன்பு திறப்பது என்பது நோன்பினுடைய நோக்கத்தை குறைப்பது. அருமைநாயகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? நோன்பு திறப்பதற்காக வேண்டி பேரிச்சம்பழத்தை பயன்படுத்துங்க, அதுல பரக்கத்து இருக்குன்னு சொன்னாங்க. பேரிச்சம்பழம் இல்லைன்னாலும் தண்ணீர் கொண்டு நீங்க நோன்பு திறங்க, அது சுத்தமானதுன்னு சொன்னாங்க. அருமைநாயகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி பாருங்க, தமுரை கொண்டு நோன்பு திறங்கள் அது பரக்கா, மாவை கொண்டு நோன்பு திறங்கள் அது தஹூர் என்பதாக சொன்னார்கள். நோன்பு திறக்கின்ற பொழுது நான் பேரிச்சம்பழத்தை கொண்டு நோன்பு திறப்பதும் தண்ணீரை கொண்டு நோன்பு திறப்பதும் எவ்வளவு சிறப்பானது என்பதை அருமைநாயகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். ஒரு சில நேரங்கள்ல பழக்கத்துல அல்லது மறந்து போய் எப்பொழுதும் சாப்பிடுவது போல நோன்புடைய நேரத்தில் சாப்பிட்டு விட்டால், மறந்து சாப்பிட்டு விட்டால் அல்லது மறந்து குடித்து விட்டால் நோன்பு முடிந்து விடுமா? முடியாது. மறந்து சாப்பிட்டு இருக்கிறோம், இல்ல பால் சாப்பிட்டு இருக்கும்போது ஞாபகம் வந்துச்சு நோன்பு இருந்துச்சுன்னு சொல்லி, நோன்புல நம்ம ஞாபகம் வந்துச்சுன்னு சொன்னா அப்படியே விட்டுரும். அப்படியே விட்டுவிட்டால் நம்முடைய நோன்பு பரிபூர்ணமாகிவிடும். அருமைநாயகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தரக்கூடிய செய்தி, மன் அக்கல நாசிய போகுவதால், மறந்து யாராவது சாப்பிட்டா அல்லது தண்ணி ஏதாவது குடிச்சுட்டா அவர் சாய் நோன்பு அழிதான். ஏன்னா மறந்துதான் குடிச்சிருக்கிறார் அப்படின்னா சொல்லுவாங்க. இந்த ஹதீஸுடைய தொடர்ச்சியை வரும், அவர் மறந்து சாப்பிட்டாருன்னு சொல்லி கவலையாக இருந்தாலும் அவர் சாப்பிடல, அல்லாதான் அவருக்கு உணவு இருக்குதான் சொல்லுவாங்க. அப்ப மறந்து உண்டு விட்டாலோ குடித்து விட்டாலோ நோன்பு முடியாது. அதை அப்படியே ஞாபகம் வந்தவுடனே நிறுத்திக் கொள்ள வேண்டும். அந்த நோன்பு உங்களுக்கு பரிபூர்ணமாகிவிடும். அருமைநாயகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரக்கூடிய செய்தி, நோன்பை விடுவதற்கு நோயாளியாக, மர்ம நோயாளியாக, தீராத நோயாளியாக இருக்கிறான்னு சொன்னார், அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோன்பு விடுவதற்கு அல்லாஹ் அனுமதி அளித்திருக்கிறார். தீராத நோய் அல்லது வயது முதிர்வு காரணத்தினால் நோன்பு வைக்க முடியாத சூழ்நிலை, இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் நோன்பை விடுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சலுகை தந்திருக்கிறார். அதே போல
பிரயாணத்தில் இருந்தாலோ, ஒரு பிரயாணம் இருக்கிறோம் அல்லது தற்போதைக்கு நோய் வந்திருக்குன்னு சொன்னா வைக்க முடியலன்னு சொன்னா அந்த நோன்புக்கு பகரமாக வேறொரு நாளில் நாம் என்ன செய்யணும், நோன்பு வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அருள்முறையில சொல்லக்கூடிய செய்தி, கமன்கான மீண்டும் மறியல் ரெண்டு விஷயம். ஒண்ணு மறியல் நோயாளி, அது இல்லைன்னு சொன்னா அலா சஃபரி பிரயாணம், திடீர்னு பிரயாணம். முடிந்த அளவு ரமலானுடைய காலகட்டத்தில நோன்புக்கு இடையேறாக இருக்கக்கூடிய பிரயாணங்களை முடிந்த அளவு நாம் அறிந்து கொள்ள மீறி நோன்பு நம்ம தொகை செய்து ஆக வேண்டும் சூழ்நிலை வருகின்ற பொழுது நோன்பு வைத்துக் கொள்ள முடியும் என்பதாக சக்தி இருந்தால் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நோன்புடைய நேரத்திலே சஃபரிலே இருக்கின்ற பொழுது நோன்புக்கு அல்லாஹ் சலுகை தருகிறான். நோயாளியாகவோ அல்லது பிரயாணத்தில் நீங்கள் ஆகிவிட்டது என்று சொன்னால் இந்த நாளை கணக்கிட்டு வேறொரு நாளிலே நீங்கள் கண்டிப்பாக நோன்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். அதே போல கர்ப்பிணி பெண்ணும் பிள்ளைக்கு பால் கொடுக்கக்கூடிய பெண்ணும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கும் சலுகை தந்திருக்கிறார். அவர்களுக்கு பிறகு இந்த கற்பனையினுடைய இதை அவர்கள் தாண்டிவிட்ட பிறகு இந்த நோன்பை கணக்கிட்டு அவர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். பிள்ளைக்கு பால் கொடுக்கக்கூடிய காலங்கள் தாண்டிய பிறகு அந்த நோன்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சலுகை தந்திருக்கிறார். இப்படி எல்லா விதமான சலுகைகளையும் அல்லாஹ் தந்திருந்தால் ரமலானுடைய காலகட்டத்திலே முடிந்த அளவு ரமலானுடைய நோன்புகளை நாம் விடாமல் நோற்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எந்த காரணத்தையும் சொல்லிவிடாமல் அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக நான் நிறைவேற்றுகின்றேன் என்பதை அல்லாஹ்விற்கு நான் காண்பிப்பதற்காக வேண்டி நிச்சயமாக இந்த செய்கிறான். இந்த ரமலானுடைய காலகட்டத்திலே நாம் என்ன செய்யணும், மிக கவனமாக செயல்பட வேண்டும். நோன்பை நாம் பாதுகாக்க வேண்டும். நோன்பு வைத்துவிட்டு தவறாக செய்யக்கூடிய விஷயங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனது ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நிறைய வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறார். நோன்பு வச்சுட்டு நம்ம நோன்பு முறிக்கக்கூடிய காரியம் ஏதாவது செஞ்சுட்டோம் சொன்னா அதுக்கு என்ன செய்யறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வந்தவர் யார் சொல்லலாம், நான் நாசமாயிட்டேன்னு சொல்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யுதுன்னு கேட்கிறார். அப்ப அந்த நபர் சொன்னாரு, நான் நோன்பாளியாக இருக்கின்ற பொழுது என்னுடைய மனைவியோடு நான் உறவு கொண்டேன், என்னுடைய மனைவியோடு நான் சேர்ந்து விட்டேன். அவர் கவலையோடு அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வந்து சொன்னார். சொல்லிட்டு யாரும் சொல்லலாம், அதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க. அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியா, அப்போ ஒரு அடிமையை உரிமை விடு என்பதாக சொல்லுகிறார். அந்த நபர் சொன்னாரு, அடிமையை வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் பணக்காரன் இல்லை, நான் ரொம்ப ஏழை. யாரு சொன்னாங்கன்னா என்னால முடியாது. அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னாங்க, அப்போ 2 மாதம் தொடர்ந்து நோன்பு எதற்காக வேண்டி ஒரே ஒரு நோன்பை, ரமலானுடைய பத்தான ஒரு நோன்பை விட்டு விட்டதனால், நோன்பு முடித்து போய்விட்டதனால் அதற்கு பரிகாரமாக அருமைநாயகம் சொல்கிறார்கள், ஒரு அடிமை உரிமை விடுனாங்க, அது முடியாதுட்டார். அப்ப 2 மாதம் தொடர்ந்து நோன்பு வைங்க. அவர் சொல்றாரு, நான் ஏழையா இருக்கிறேன், என்னால 2 மாசம் தான் தொடர்ந்து நோன்பு வைக்க முடியாது. அவர் சொல்லலாம். அடுத்த நபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி என்றால் 60 ஏழைகளுக்கு உணவு. அவர் சொல்ல, நானே பரம ஏழை, எனக்கே சாப்பாடு வழி இல்லாம இருக்கிறேன், நான் எங்க 60 பேருக்கு உணவு கொடுப்பேன்? இதுக்கப்புறம் ஆப்ஷன் இல்லை. அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாயிட்டாங்க. 3 வரிசையை சொன்னாங்க, ஒரு அடிமை உரிமை விடுனாங்க, முடியாதுட்டாங்க. 2 மாசம் நோன்பு வைக்க சொன்னாங்க, அதுவும் முடியாதுட்டாங்க. 60 ஏழைகளுக்கு உணவு வைக்க சொன்னாங்க, அதுவும் முடியாதுட்டாங்க. அப்ப உட்காருக்கான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு கூட நிறைய பேரிச்சம்பழம் அன்பளுக்காக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருகிறோம். வந்த உடனே இந்த பேரிச்சம்பழம் கூட அப்படியே அவர் கூப்பிட்டு எடுத்துப்போம், எடுத்துட்டு ஏழைகளுக்கு கொண்டு போய் கொடுத்தது, ஏழைகளுக்கு கொண்டு போய் கொடுத்தது, அது உங்களுக்கு பகரமாக ஆகிவிடும். என்னன்னா அவர் ஏழையா இருக்கிறார். அதனால அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கூடையோட அந்த பேரிச்சம்பழத்தை கொடுத்தாங்க. அப்ப அவர் எடுக்கிறதுக்கு முன்னாடி சொன்னாரு, யார் சொன்ன யார்கிட்ட கொடுக்கணும்? இப்ப ஏழையா இருப்பாங்கல்ல, கஷ்டப்படுவாங்க, அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுங்க. அந்த மனிதர் சொன்னார், யாரு சொல்லா, இந்த மதீனா நகரத்திலேயே என்னை விட ஏழை யாருமே இல்லை, நான் தான் பரம ஏழை என்பதாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனிதர் சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிட்டாங்க. சிரிச்சுட்டு சொன்னாங்க, எடுத்துக்கொண்டு போய் உன்னுடைய குடும்பத்தார்களுக்கு நீ செலவு செய், உன்னுடைய குடும்பத்தார்களுக்கு நீ கொடு என்பதாக அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடுவித்தார்கள் என்கின்ற செய்தியை நாம் ஹதீஸிலே பார்க்கின்ற பொழுது, ஒரு நோன்பை விட்டுவிட்டால் அதற்கு பரிகாரமாக எதுவுமே இல்லை. இவர் பரம ஏழை,
மிகவும் கஷ்டப்பட்டவர் என்பதாக இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பான அனுமதியில அருமை நாயகம் இந்த அனுமதி வழங்கினார்கள் தவிர இது நமக்கு எல்லாம் பொருந்தாது. ஆனால் நான் ரமலானுடைய காலகட்டங்களிலே வரக்கூடிய இந்த ரமலானுடைய நோன்பை சரியாக நிறைவேற்றுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் ரசூல் நான் ரமலானுடைய நோன்புகளை எப்படி வைக்க வேண்டும், எப்படி பாதுகாக்க வேண்டும், நோன்புடைய காலகட்டத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தை எல்லாம் அருள்மறை குர்ஆன் ஹதீஸின் வாயிலாக எப்படியெல்லாம் நமக்கு ஏற்படுத்தியிருந்தார்களோ அதன் பிரகாரம் நாம் நோன்பு வைப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை தூய்மையாக்குவதற்காக வேண்டி நாம் தயாராகுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வரக்கூடிய ரமலானுடைய காலகட்டத்தை பரிபூர்ணமான ரமலானுடைய நோன்புகளை நோக்குவதற்கும் தராவிஹ் போன்ற தொழுகைகளை தொழுவதற்கும் சதக்கா தான தர்மங்கள் செய்வதற்கும் குறிப்பாக ஜக்காத்தை கணக்கிட்டு கொடுப்பதற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் உள்ளத்திலேயும் உடலிலேயும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அவனுடைய குள்ளத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து அருள்பாலிப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.